funds அப்படிங்கிற கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். We are into mutual fund distribution firm. Since 2015 I am running this company. Since 2015 I am in this business. We are into mutual fund distribution and we cater to mutual funds அப்படினாலே ஈக்விட்டி மார்க்கெட் தான் நிறைய பேருக்கு ஞாபகம் வரும். It is not only stock market, it is not only equity market, it is bond market as well, it is hybrid market as well, it is gold market as well, it is international market as well. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னெல்லாம் பார்க்குறீங்களோ அதுவும் அது உள்ளே இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லாத என்னென்னவோ அதுவும் அது உள்ளே இருக்குது, கைண்ட் ஆஃப் லைக் பாண்ட்ஸ் அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ். யா, ஸோ ஆஸ் அன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி இஸ் அ 60 lakh ப்ளஸ் க்ரோர்ஸ் இண்டஸ்ட்ரி. கிட்டத்தட்ட நான் எக்ஸாமினேஷன் முடிக்கும் பொழுது 2015 ஒரு 10 லட்சம் கோடி இண்டஸ்ட்ரியாக இருந்தது. இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 டைம்ஸ் வந்து அந்த இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரி எவால்வ் ஆன அதே சேம் டைமில் ப்ராடக்ட்ஸுமே நிறைய எவால்வ் ஆகிருக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைமு. அண்ட் ஆஸ் அ மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மார்க்கெட் சைஸ் வந்து இன்றைக்கி 4 ட்ரில்லியன் மார்க்கெட், ஆக்சுவலாக 4 ட்ரில்லியன் இருக்கும். ஸ்டில் வி ஆர் லைக் 10 times லெஸர் தேன் யூஎஸ் தான். நம்ம எல்லாரும் நினைப்போம் லைக் இந்தியா பீக் அவுட் ஆகிடுச்சு, இந்தியாவில் இதுக்கு மேலே என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வி ஆர் அன் யங்கர் மார்க்கெட் in terms of GDP as well as in terms of per capita. GDPயில் நம்ம 4th பொசிஷன் 5th பொசிஷனில் இருக்கலாம், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர் கேபிட்டா நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு ஒரு ஐடியா இருக்கா? 134 தான் இருக்கும் நம்ம இதில். இது வரைக்கும் ஜிடிபியில் ஒரு பெரிய வேவ் நடந்துருச்சு இந்தியாவில். தெர் இஸ் நோ செகண்ட் தாட் அபவுட் இட். ஒரு 20-30 years ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி நடந்துருச்சு ஆல்ரெடி. அடுத்த 20-30 years ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இதுக்கு மேலே எங்கே இருக்குது அப்படிங்கிற கொஷின் வரலாம். எனக்கும் அந்த கொஷின் இருந்திருக்கு, உங்களுக்கும் அந்த கொஷின் இருக்கலாம். அது ரொம்ப நியாயமான கொஷின். அடுத்த 20-30 yearsக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பர் கேபிட்டா லெவலில் த வெல்த் ஹேஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். இது பொலிட்டிக்கல் லெவல்லையும் சரி, எக்கனாமி லெவல்லையும் சரி, திஸ் இஸ் அலைனிங். ஈவன் யார் பர் கேபிட்டாவை இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ they will be made to run the government across the world. அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலேயும் அதுதான் நடந்துட்டு இருக்கு, ரீசெண்டாகவும் அதுதான் நடந்தது. அண்ட் வை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எஸ் ஆல்வினும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபண்ட் மேனேஜர் உள்ளே வந்துடுறாரு. ஒரு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது, ஒரு ஈக்விட்டிக்குன்னு ஒரு தனியாக ஈக்விட்டி ஹெட், ஃபிக்ஸட் இன்கம் ஹெட்னு சொல்லிட்டு அதில் வந்து தே ஆர் மானிட்டரிங் ஆர் இது அண்ட் தே ஆர் ஆல்சோ கெட்டிங் பேட் ஃபார் தட். அண்ட் டே டு டே அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு தே ஹாவ் அ டீம் ஆஃப் அனலிஸ்ட் கிட்ட ஃபில்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட வரும். தென் ஒன்லி தே வில் டேக் அ கால் ஆன் டிசைடிங் பிட்வீன் விச் ஸ்டாக் டு சூஸ் ஆர் விச் இண்டஸ்ட்ரி டு சூஸ். டாப் டவுன் அப்ரோச்சில் போகணுமா இல்லை பாட்டம் அப் அப்ரோச்சில் போகணுமா, இந்த கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப் இஸ் நத்திங் பட் டாப் டவுன்னா இந்தியாவில் வந்து இந்தந்த துறையெல்லாம் மேலே போக போகுது, நான் டாப் டவுன் அப்ரோச்சில் அந்தந்த துறையில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு முடிவு எடுப்பார். பாட்டம் அப் அப்படின்னா இது எந்த துறை வேணால் மேலே போட்டும் இல்லை கீழே வரட்டும், தட் டசன்ட் மேட்டர், பட் எந்த கம்பெனி மேலே போகுது கீழே வரப்போகுது அதை சூஸ் பண்ணுறது தான் பாட்டம் அப். இதெல்லாம் ஒர்க் பண்ணி தான் ஃபண்ட் மேனேஜர் வில் சூஸ் இது ஸ்டாக்கு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டட் ப்ராசஸாக வந்துடுது இன் த வேர்ல்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த வேர்ல்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் நீங்கள் எல்லாமே சூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த சப்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் அதெல்லாம் அங்கே நடக்குது. பட் இங்கே வந்து அது எதுவுமே கிடையாது. இந்த வேர்ல்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்ரி திங் இஸ் பீன் அவுட் சோர்ஸ் டு த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி. அண்ட் டாக்ஸேஷன் ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்ன் பண்ணும்பொழுது டாக்ஸேஷன் இஸ் தேர் ஆன் ஸ்டாக்ஸ். பட் இங்கே சேர்ன் என்னதான் நடந்தாலும் அது வந்து கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து நடக்கிறதுனால எந்த டாக்ஸேஷனும் உங்களை அஃபெக்ட் பண்ண போகிறது இல்லை, எக்ஸப்ட் வென் யூ ஆர் செல்லிங் ஆர் ஸ்விட்சிங். செல்லிங் இன் த சென்ஸ் ரெடம்ஷன் பண்ணும்பொழுதும் ஸ்விட்ச் பண்ணும்பொழுது மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸ். 10 வருஷம் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த டேக்ஸும் வரப்போகிறது இல்லை, as long as it is a growth fund. So and in mutual funds you can invest for a various bandwidth of time. Any idea என்ன ரேஞ்ச்லேருந்து என்ன ரேஞ்ச் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லன்னு சொல்லிட்டு? மினிமம் பீரியட் டு மேக்ஸிமம் பீரியட்? Not really. இன்னும் குறைச்சிக்கோங்க. ஒன் டே. யூ ஆர் ரைட். மினிமம் 1 டேலேருந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓவர் நைட் ஃபண்டுன்றது அந்த ஃபண்டுடைய பேரே வந்து ஓவர் நைட் ஃபண்டு. ஒரு 1 டேல ஆரம்பித்து ஒரு 3 monthsல விச் இஸ் அ லிக்விட் ஃபண்டு. அந்த மாதிரி ஒரு 1 yearக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபண்ட் கேட்டகரி வில் ஃபிட் இன். அந்த 5 ஃபண்ட் கேட்டகரி கொஷினே நீங்கள் கேட்க தேவையில்ல. அந்த 5 ஃபண்ட் கேட்டகரியை வந்து நீங்கள் டைம் மட்டும் பார்த்துக்கிட்டு அதில் தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப மினிமம் பீரியடில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட்ஸ். அது மாதிரி ஒரு 2 to 3 years 3 to 5 yearsக்கு ஐடியலாக இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் இன்கம் ஃபண்ட்ஸ் அகைன் இஸ் தேர். அது ஒரு தனி யூனிவர்ஸ் இருக்குது அதில். அதுக்கப்புறம் 5 years and above which is typically equity funds. பொதுவாக அதிலே உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஹரைசான் வந்து 5 years and above வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 5 years and above அப்படிங்கிறது வந்து அது அபவுக்கு வந்து there is no limit. You can invest for 1 decade, you can invest for 2 decades, you can invest for 3 decades. ரொம்ப பேசிக்காக ஒரு ஃபண்டு 90sல ஆரம்பித்த ஃபண்டெல்லாம் இன்றைக்கி அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் அ வெரி பிக் வேல்யூ that you will be seeing. 90sலேருந்து in between we have seen a lot of wars, we have seen a lot of economic turmoils எல்லாமே நடந்தது. பட் டிஸ்பைட் தட் யார் அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் வச்சுருந்தாங்களோ
they are experiencing a good returns in our Indian market. One market is giving good returns, our economy is giving good returns, அதனால மார்க்கெட்டுக்கு இது டிரான்ஸ்லேட் ஆகுது. மார்க்கெட்டுக்கு இது டிரான்ஸ்லேட் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஃபண்ட்ஸுக்கும் அது டிரான்ஸ்லேட் ஆகுது. இன் பிட்வீன் நமக்கு நிறைய டிபேட்ஸ்லாம் வரும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கா இல்லை பாசிவ் ஃபண்ட்ஸ் நல்லா இருக்கா, எது நல்லா பண்ணும், பாசிவ் ஃபண்ட்ஸே நல்லா பண்ணலன்ற ஒரு கொஷின், ஆக்டிவ் ஃபண்ட்ஸே நல்லா பண்ணலன்ற கொஷின்லாம் ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி இருந்தது. அப்போ இட் வாஸ் அ நேரோ மார்க்கெட், இவ்வளோ பெரிய ஒரு புல் மார்க்கெட் அப்போ கிடையாது. அந்த டைமில் அப்படி ஒரு கொஷின் இருந்தது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஹேஸ் டு கோ த்ரூ தட். அதுக்கப்புறமா வந்து ஆக்டிவ் ஃபண்ட்ஸுக்கு திருப்பி ஒரு நல்ல ஒரு கர்வ் நடந்தது. அந்த மாதிரி இந்தியாவில் ஸ்டில் ஐ ஃபீல் லைக் ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் ஹேஸ் அ பொட்டன்ஷியல் டு ஜெனரேட் குட் ரிட்டர்ன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் லைக் another 20-30 இயர்ஸ் ஆல்சோ, கன்சிடரிங் அவர் யங் எக்கனாமி. ஸ்டில் வி ஆர் அன் யங் எக்கனாமி. இன்னைக்கு வாரன் பஃபெட் கையில் வந்து எவ்வளோ கேஷ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? $270 billion. It was $180 billion 6 months or 5-6 months back. இப்போ வந்து எப்படி தான் ஒரு இன்னொரு $100 billion அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்காரு. இன்னைக்கும் இஸ் சிட்டிங் ஆன் கேஷ். அவருடைய அசட் கிளாஸ் நம்ம ஓவர் ஷேடோ பண்ணிடுது அவருடைய ஈக்விட்டி போர்ஷன் வந்து. பட் ஹீஸ் ஆல்சோ இன்டூ லைக் அவரது ஒரு $600-700 billion இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட $270 billion இஸ் சிட்டிங் இன் கேஷ். பட் நோபடி டாக்ஸ் அபவுட் த கேஷ் மார்க்கெட். அவர் வச்சிருக்க ஸ்டாக்ஸ், என்னென்ன ஸ்டாக்ஸ் வச்சிருக்காரு, என்ன ஈக்விட்டியில் பண்ணுறாருன்றதை மட்டும் தான் மீடியா கவர் பண்ணிட்டு இருக்கு. பட் தேர் இஸ் ஆல்சோ போர்ஷன் ஆஃப் ஹிம் விச் இஸ் சிட்டிங் ஐடில்லி இன் கேஷ். இந்த வருஷம் அவர் வின் பண்ணாமல் இருக்கலாம், அடுத்த வருஷம் வின் பண்ணாமல் இருக்கலாம், புல் ரன்லலாம் அவர் வின் பண்ணாமல் இருக்கலாம். பட் வென் தேர் இஸ் அ பேர் மார்க்கெட், அப்போ வருவார் உள்ள ஹீரோ என்ட்ரி மாதிரி. தட் இஸ் வென் யூ கேன் கிரியேட் அ லாட் ஆஃப் வெல்த். ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷன் இஸ் குட். அது ஒரு பக்கம் நீங்கள் ரன் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கும் பொழுது பேரலாக யூ ஷுட் ஆல்சோ ஹேவ் கேஷ் ஃபார் டாக்டிக்கல் அலோகேஷன். இங்கே டைம் வந்து ஹீரோ ஸ்ட்ராட்டஜிக் அசட் அலோகேஷனில். டாக்டிக்கலில் வந்து டைமிங் இஸ் த ஹீரோ. பட் டைமிங் டெஃபினெட்லி நீட்ஸ் அ லாட் ஆஃப் ஸ்கில் அண்ட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எக்ஸ்பர்ட் ஹெல்ப். எங்கே வேல்யூவேஷன் இருக்குது, இன்றைக்கும் ஏதாவது இன்றைக்கும் ஏதாவது சீப்பாக இருக்கா, அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா இந்த 80,000 பாயிண்ட்ஸ்லையும். இல்லை எனக்கு எதுவும் கண்டுபிடிக்க முடியல இன்றைக்கி சீப்பாக வேல்யூவேஷன் இதுலையும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் டு சிட் ஐடில். அட்லீஸ்ட் டாக்டிக்கல் அசட் அலோகேஷன் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் கம்முன்னு உட்காந்துருக்கலாம் ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஸ்ட்ராட்டஜிக் பாட்டிக்கு ரெகுலராக போயிட்டு தான் இருக்க போகுது உங்களுக்கு. This is how you can create a lot of wealth. And yes, over a period of time இதெல்லாம் கற்றுக்கிட்ட விஷயங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் இன் 2007. அதில் தான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணேன். 2008 ஐ தாட் லைக் ரெசிஷன்ற வார்த்தையே என்னுடைய டிக்ஷனரியில் கிடையாது, என்னன்னே தெரியாது. ரெசிஷனோ இல்லை ஒரு லே ஆஃபோ. ஏன்னா 2003-4 2007 வரைக்கும் த மார்க்கெட் வாஸ் ரியலி குட். அதை பற்றின ஒரு கேள்வியே கிடையாது. எங்கே போனாலும் ஒரு டெர்மினல் இருக்கும், எங்கே போனாலும் ஒருத்தர் ஏதாவது ஒன்றத்தை பண்ணிகிட்டே இருப்பார், பணம் பார்த்துட்டே இருப்பாங்க. பட் 2008 இஸ் வென் த பெயின் பாயிண்ட் ஸ்டார்டட். மார்க்கெட் விழுந்தது, மை போர்ட்ஃபோலியோ வென்ட் டவுன் அண்ட் ஐ பர்ன் மை மணி. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. 2008 எக்ஸிட் ஆயாச்சு. அப்புறம் 2009 மார்க்கெட் மேலே போகுது. அப்போ தான் மார்க்கெட்டை பற்றின புரிதல் வந்தது. ஸோ அப்படியே ஸ்லோவாக எவென்ச்சுவலி 2015 I got into this profession. And any given day, whether it is a bull market or a bear market, you have a product in mutual funds to like talk about. And you can invest in any time, provided if you are doing asset allocation. If you are only in equity, you need to wait and you need to have little bit of timing sense and patience. But if you are in for asset allocation abdina, you can invest in any time. This is what is the experience I am translating to the investors. Thank you. My company's name is Moneymain Investments. You can check out our website in Google. We have built a complete platform. You can check out, and if you have any queries or something like that, please reach out to me. Thank you. ஃபஸ்ட்டு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபண்டை நாம் எந்த அடிப்படையில் நம்புறது? ஓகே, ஒரு ஸ்கீமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்கீம், ஃபண்ட் ஹவுஸ் இதெல்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக உங்களுக்குள்ள ஃபஸ்ட் பிரின்சிபிள்ஸ். நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன், ஒரே ஒரு அசட் கிளாஸில் மட்டும். என்னுடைய அப்ரோச் வந்து சிம்பிள், EFGHI ஏற்கனவே சொன்னது தான். 5 அசட் கிளாஸ்லையும் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அட் வேரியஸ் ப்ரொபோர்ஷன். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டை பொறுத்து நான் வந்து மேபி யூ கேன் டூ இட் யுவர் செல்ஃப் ஆர் எங்களை மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் குட் ஹெல்ப் யூ அவுட். எவ்வளோ வெயிட்டேஜ் நான் ஈக்விட்டி கொடுக்க போகிறேன், எவ்வளோ வெயிட்டேஜ் பாண்டுக்கு கொடுக்க போகிறேன், எவ்வளோ கோல்டுக்கு, ஹைப்ரிட்டுக்கு, இன்டர்நேஷனலுக்கு வெயிட்டேஜை டிசைட் பண்ணிக்கிறீங்க. இல்லை த்ரூ த ஹெல்ப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டர் நீங்கள் எடுத்து. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு இது, ரிஸ்க் ப்ரொஃபைலிங்க்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு இது. ஃபண்ட் ஹவுஸு ஜீரோ டவுன் பண்ணிடுறீங்க, ஃபண்ட் நேமையும் ஜீரோ டவுன் பண்ணிடுறீங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸை மட்டும் பார்க்காதீங்க. ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸை பாருங்கள், தப்பு கிடையாது. பட் அதை மட்டும் வச்சே டிசைட் பண்ணாதீங்க. ரீசெண்ட் ரிட்டர்ன்ஸோட கன்சிஸ்டண்ட்டாக அவர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கொஷினை கொடுங்க. ஒரு 5 year 10 year பேசிஸில் அவங்க கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள். மேபி ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் கூட கொஞ்சம் பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் லைக் ரோலிங் ரிட்டர்ன்ஸ் போய் நீங்கள் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. பார்த்தீங்கன்னாலும் வெல் அண்ட் குட். ரோலிங் ரிட்டர்ன்ஸ் வந்து இன்றைக்கி நிறைய வெப்சைட்ஸில் கிடைக்குது. ரோலிங் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இட் வில் ஹெல்ப் யூ ஐடென்டிஃபை அ கன்சிஸ்டன்ட் ஃபண்ட்.
அதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணியிருக்காரான்னு ஒன்று. இன்னொன்று வந்து ட்ராடவுன் டெஸ்ட். ட்ராடவுன் டெஸ்ட் வந்து 2008 அந்த ஃபண்ட் இருந்தது அப்படின்னா 2008 எவ்வளோ மோசமாக அந்த ஃபண்டு பண்ணியிருக்குன்னு பாருங்கள். 2020 அந்த ஃபண்ட் இருந்ததுன்னா 2020 எவ்வளோ மோசமாக பண்ணியிருக்கு. இன்பிட்வீன் 2011 உங்களுக்கு இருக்குது. இந்த 3 டெஸ்டிங் டைம்ஸில் மார்க்கெட் டவுனாக இருந்தபோது அந்த ஃபண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது எல்லாமே அந்த ஃபண்டு பண்ணலை, ரொம்ப நியூ ஃபண்ட் அப்படின்னா அதுக்கு அந்த ஃபண்டுக்கு போவேனான்னு நான் சொல்லலை. அண்டர்வெயிட் கொடுத்து வச்சுக்கோங்க இஃப் அட் ஆல் யூ வாண்ட் அப்படின்னா. ஆனால் நாளைக்கு மார்க்கெட்டில் அவங்க டவுன் ஆகுறாங்க இல்லை மேலே போகிறாங்கன்றதை பார்த்து இன்க்ரீஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் டு தட் ஃபண்ட். இது என்னுடைய பர்சனல் இது. சார் என் பேர் ஷஃபி. நான் வந்து இப்போது பாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து நான் ஈட்டி மணின்னு சொல்லி ஒரு ஆப்பில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பண்ணிருக்கேன். இந்த குவான்ட்னு சொல்லி ஒரு இதில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்தது. ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு லாஸ்ட் ஒரு 6 மந்த் 3 மந்த் கொஞ்சம் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். அதில் வந்து ஏதோ ஓகே ஃபியூச்சரில் அதில் இது இன்வெஸ்ட் பண்ணலாம் அந்த இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்ட் ஹவுஸ் வந்திருக்கு. ப்ளஸ் எங்கள் இதில் வந்து ரொம்ப கம்மி அவங்களோட எக்ஸ்போஷர். நாங்கள் ரொம்ப ஹார்ட்லி லைக் 1% கூட கிடையாது. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஃபண்ட் ஹவுஸை பற்றி ஐ கேனாட் டாக். பட் ஜென்ரலாக வந்து ஃபண்ட் ஹவுசஸில் நிறைய மெக்கானிசம் இருக்குது. இப்போ இந்த நியூஸ் இஸ் ஸ்டில் லைக் இன்னும் மெச்சூர் ஆகாத ஒரு நியூஸ். எனக்குமே ஐ எம் ஆஸ் குட் ஆஸ் அ லேமேன் லைக் யூ. பட் ஜென்ரலாக வந்து ஒரு ஃபண்ட் ஹவுஸில் போகாமல் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் லைக் ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படின்னா எப்படி அசட் கிளாஸை நீங்கள் பிரிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபண்ட் ஹவுஸை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபண்ட் ஹவுஸாக, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட் ஹவுஸ் தான் பிடிக்கும், ஏபிசி ஃபண்ட் ஹவுஸை பிடிக்கும்னு 100% மணி ஏபிசி ஃபண்ட் ஹவுஸில் மட்டும் வச்சுருப்பாங்க. பட் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு 4-5 ஃபண்ட் ஹவுஸில் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணும்பொழுது நல்ல ஒரு இதாக இருக்கலாம். ப்ளஸ் தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைக் ஃபுல் ப்ரூஃப் மெக்கானிசம் விச் இஸ் டன் பை செபி. பண்ணிகிட்டே தான் இருக்காங்க செபி, அண்ட் இன்னமும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒரு மெக்கானிசம் கொண்டு வரும்போது ஃப்ரேம் ஒர்க் வந்து 100% எப்பயுமே பர்ஃபெக்டாக இருக்காது. யூஎஸில் இன்றைக்கும் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, எஸ்இசி இங்கேயும் செபி பண்ணிகிட்டே தான் இருக்குது. அந்த மாதிரி அந்த மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. இட்ஸ் அ வெரி ஆர்கனைஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒன்லி டைம் வில் டெல் வாட் இஸ் கான் ராங் ஆர் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் லைக் யூ. அது என்ன நடந்தால் தான் தெரியும். அதே மாதிரி ஒரு டூ குட் டு பி ட்ரூவாக வந்து எந்த ஒரு ஃபண்ட் ஹவுஸுமே சரி, அது என்னோட ஃபேவரட்டாக உங்களோட ஃபேவரட்டாக எப்படியா வேணா இருக்கலாம். டூ குட் டு பி ட்ரூவாக எவ்வளோ தான் இருந்தாலும் த மேக்ஸிமம் வெயிட்டேஜ் டு தட் ஃபண்ட் ஹவுஸ் ஷுட் பி 15-20%. தென் ஒன்லி நீங்கள் ஒரு 4-5 ஃபண்ட் ஹவுஸில் ட்ராவல் பண்ணுவீங்க. ஸ்விட்சிங் பண்ணும்போது we have to pay tax அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து எல்லா மியூச்சுவல் ஃபண்டுக்குமா இல்லை இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஐசிஐசி ப்ரூடென்ஷியல் இருக்குது, we can switch over any number of times within ICICI கேட்குறீங்க. ஸோ அப்படி பண்ணால் அது வந்து நான் இது வரைக்கும் அது டேக்ஸபிளாக எல்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து ஒன்ஸ் இன் இயர் வந்து நான் ஸ்விட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அது டேக்ஸபிளா? சார் டேக்ஸபிள் தான் சார். ஸ்விட்ச் பண்ணுறீங்கனாலே உங்கள் யூனிட்ஸ் வந்து ஒரு யூனிட்லேருந்து ஒரு ஃபண்ட் இன்னொரு ஃபண்டுக்கு போயிடுது. எப்படி அது போக முடியும்? செல் பண்ணால் தான் போக முடியும். நீங்கள் செல் பண்ணி என்கேஷ் பண்ணிக்கல, இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்டிங் டு யுவர் பேங்க் அக்கௌண்ட். பட் அதுலேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்துருச்சு உங்களுக்கு. பட் அது எப்படி ரெஃப்ளெக்ட் எனக்கு எங்கே எப்படி எடுக்கிறது? இல்லை உங்களுக்கு இதில் ஏஎம்சியில் கேட்டிங்கனாலே கொடுத்துருவாங்க. இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டிங்கனாலே உங்கள் கேபிட்டல் கெயின்ஸ் வரும்பொழுதே அவர் இது பண்ணிவிடுவார். ப்ளஸ் ஸ்விட்ச் டேட்டா இருந்ததுன்னா அவர் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவார். இல்லை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் ஒவ்வொரு டோல் ஃப்ரீ நம்பரில் கேட்டிங்கன்னா கூட உங்களுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் கொடுத்துருவாங்க. எவ்வளோ அந்த ஸ்விட்சுக்கு கெயின்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதுக்கு மட்டும் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். ஈக்விட்டியா இல்லை டெட்டா இல்லை இன்பிட்வீன் இப்போ ஒரு டேக்ஸ் இருக்குது அதுவா எதுன்றதை பொறுத்து. பட் ஐடியலி ஸ்விட்ச் வந்து சிஐஎஸ் கூட கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். கன்சாலிடேட்டட் அக்கவுண்ட்ஸ் இல்லை அவங்க எதுவும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்களான்னு தெரியல. நான் லாஸ்ட் டைம் ஒன் டைம் பண்ணேன், பட் அது ஓகே நீங்கள் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. மேபி ரெட்ரோஸ்பெக்டிவாக இன்றைக்கி கொடுக்க முடியும்னா கூட கொடுத்து நீங்கள் இது பண்ணிடலாம். ப்ளஸ் ஸ்விட்சிங் வந்து ஐ டு நாட் அட்வைஸ். ஜென்ரலாக வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. மேபி ஏதாவது ஒரு இப்போ டெட்டில் ஃபுல்லாக பணம் வச்சுருக்கீங்க, ஒரு மார்க்கெட் கிராஷ் இருக்குது, அந்த டைமில் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, இட் இஸ் கோயிங் டு மேக் சென்ஸ் அப்படின்னா ஸ்விட்ச் பண்ணுங்கள். அது ஒரு எம் கேப் வந்து லார்ஜ் கேப், மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க. ஒரு போர்ஷன் ஆஃப் இட்டை வந்து நான் லார்ஜ் கேப்புக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அன்லெஸ் இட் இஸ் நெசசரினா ஸ்விட்ச் பண்ணுங்கள். இல்லைனா வந்து அதை பேட்டர்னாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸும் நீங்கள் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் அசட் அலோகேஷன் பற்றி சொன்னீங்களா, எல்லா EFG யூ ஹேவ் எனி தம் ரூல் இவ்வளோ பர்சன்டேஜ் ஈக்விட்டியில் போடணும்? அதுதான் நான் அதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமும் சொன்னேன். இட்ஸ் நாட் 20% இன்டு ஈச் கிடையாது. ஓகே, இட் வேரிஸ். இப்போ உங்களுக்கும் உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் இட் வேரிஸ். உங்களுக்கு மேபி 40% ஈக்விட்டியாக இருக்கலாம், 20% டெட்டாக இருக்கலாம், 10% கோல்டாக இருக்கலாம், இன்டர்நேஷ்னல் தேவைப்படாமலும் போகலாம், டிபெண்ட்ஸ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹேவிங் இட் இஸ் த பெஸ்ட் திங். இட் வேரிஸ் பிட்வீன் இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல்.
அசஸ் பண்ணிட்டு டிசைட் பண்ணிட்டு அதை வந்து ஸ்டிக் ஆன் பண்ணிக்கணும். தேவைப்படும் போது நாளைக்கு ரீபேலன்சிங் ஏதாவது தேவைப்படுது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தேவைப்படுது 5 or 7 years எவென்ச்சுவலி அப்படின்னா அதையும் பண்ண வேண்டியிருக்கும். அதில் அதெல்லாம் பண்ணி நம்ம இப்போ சப்போஸ் இஃப் யூ ஃபீல் லைக் இன்றைக்கே அசட் அலோகேஷன் ஈக்விட்டிக்குள்ளேயே பாருங்கள், மிட் அண்ட் ஸ்மால் கேப் இஸ் ஓவர் வேல்யூடுன்னு ஒரு பக்கம் இருக்குது. லார்ஜ் கேப்பில் நீங்கள் கம்மி வெயிட்டேஜ் இருக்கீங்க, நீங்கள் 30% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இன்றைக்கி மார்க்கெட் ரிட்டர்ன்ஸால் உங்கள் கேல்குலேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 90% வில் பி இன் ஸ்மால் அண்ட் மிட் கேப், 10% தான் லார்ஜ் கேப்பில் இருப்பீங்க. ஸோ யூ நீட் டு இன்க்ரீஸ் 20-30% இன்டு யுவர் லார்ஜ் கேப், ப்ராப்பர் பேலன்சிங். ஸோ யூ வில் ஹவ் டு செல் சம் போர்ஷன் ஒன், or you will have to increase your investment in large cap. Okay. So it varies, yes. Not necessarily there is no thumb rule as such. Thumb rule is be in 4-5 asset classes. Okay. Weightage differs. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து வேரியஸ் பிளாட்ஃபார்மில் செல் பண்ணுறாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சம் ஆப்பில் வந்து வாங்கியிருக்காங்க, பட் யூனிட்ஸ் நாட் ரிஃப்ளெக்ட்னு சொல்லி கேஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ ஹெச்டிஎஃப்சியில் போய் தான் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறது சேஃபா, இல்லை எனி அக்ரிகேட்டட் பிளாட்ஃபார்மில் போய் வாங்குறது சேஃப்? ஐ வுட் சே எனி பிளாட்ஃபார்ம் இஸ் குட் ஒன்லி. இது வந்து 1 in a million கேஸ். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 1 in a million கேஸ், அந்த மில்லியனில் நம்ம வந்துடக்கூடாது. அது வந்து கண்டிப்பாக there is no second thought about it, but it's a 1 in a million கேஸ். பட் இன்வெஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா there are somewhere around like hardly like few crores of investors. அதனால் அது ஒரு இது வந்து ட்ரிகர் ஆகிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு அந்த இதில். மிச்சபடி பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் அன் அக்ரிகேட்டர், நீங்கள் டைரெக்டாக பண்ணலாம், பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை என்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட இது பண்ணலாம். தெர் ஆர் கன்சர்வேட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹூ ஸ்டில் யூசஸ் பென் அண்ட் பேப்பர், இது செக் அண்ட் பேப்பர், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டையும் போகலாம். இட்ஸ் அ கம்ப்ளீட் சாய்ஸ் தான். அதனால அதுதான் எப்படி வேலிடேட் பண்ணிக்கிறது நம்ம கரெக்டாக ஃபண்ட் வாங்கியிருக்கோம், நம்ம அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது? சார் இதில் சிடிஎஸ்எல்லேருந்தே வந்துடுது சார். சிடிஎஸ்எல்லே உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து வந்துடுது. உங்கள் ஸ்டாக்ஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்ம்லேயே வந்து கூட இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்குல்ல, அதனால கேட்கு. இது எனக்கு சிடிஎஸ்எல்ல டேட்டா வந்துச்சா இல்லை மேபி அவர் சிடிஎஸ்எல்ல தான் அவர் கண்டுபிடிச்சாரான்னு எனக்கு தெரியல. அது we love to see the information. I am also not deep into that actually. So எந்த இடத்துல அவர் கண்டுபிடிச்சாருன்றது தெரியல. மேபி சிடிஎஸ்எல்ல வராமல் கூட அவர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஸோ தேர் ஆர் வேரியஸ். இது இப்போ நான் ஐம் ஹேண்ட்லிங் 100+ கிளைண்ட்ஸ். 100+ கிளைண்ட்ஸில் சோஃபார் டச்வுட் அந்த இஷ்யூ வேறெல்லாம் இஷ்யூ வந்திருக்கு, பட் இந்த மாதிரி இஷ்யூ வந்தது கிடையாது. பட் 1 in a million அவ்வளோ டிரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஈவன் 6 சிக்மாவில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூம் ஃபார் எரர் இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு இதுதான். தட் மீடியா ஹவுசஸ் ஆஸ் வி நோ லைக் தட் இஸ் like made as a big story as such. அவ்வளோதான். மிச்சபடி அதை பற்றி பேனிக் ஆக தேவையில்லை. சார் ஸ்விட்ச் அண்ட் ரிடீம் பற்றி சொன்னீங்க. ஸோ ஸ்விட்ச் பண்ணும்போதும் நம்மளுக்கு வந்து டேக்ஸ் வந்து பிடிக்கிறாங்க, ப்ளஸ் ரிடீம் பண்ணும்போதும் பிடிக்கிறாங்க. ஸோ ஒய் வி நீட் டு ஸ்விட்ச்? பெட்டர் டு ரிடீம், ரைட்? See, switching is like you are switching from maybe equity fund 1 to equity fund 2. That is one way of switching. Another way of switching is you are switching from debt to equity when necessary. இப்போ 2020 மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, யூ ஆர் ஃபைண்டிங் இட் அஸ் அ சூப்பர் டீப் வேல்யூ ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கேஷ் பில்ட் பண்ணல, நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு ஸ்விட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி யூ நீட் டு ஸ்விட்ச் தானே. உங்களுக்கு அந்த ஃபண்டு தேவையில்லை, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தேவையில்லை, நீங்கள் ஃபண்ட் ஏ டு ஃபண்ட் பி மூவ் பண்ணிக்கிறீங்க, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு தெரியுது. ஸோ பட் ஆனால் அதில் ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துருச்சு இல்லை, அதனால் நீங்கள் டேக்ஸ் கட்டி தான் ஆகணும். ஆனால் எவென்ச்சுவலி லாங் ரன்னில் இட் மேக் சென்ஸ் அப்படின்னும் பொழுது டேக்ஸை பற்றி நீங்கள் பெருசாக ஒரி பண்ண தேவை. ஓகே. See, again the point is டேக்ஸை பற்றி ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு பெரிய வெல்த் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேக்ஸ் இஸ் கோயிங் டு பி பீனட்ஸ். பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம், ஷார்ட் டேர்முக்கு நான் சொல்ல, யூ நீட் டு பிளான் ஃபார் தட், பட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். ஓகே, எல்லோரும் ஹாப்பியா? ஆக்சுவலாக ஒரு ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போது நான் என்ன நினச்சேன்னா, நான் இங்கே நிற்கிறேன், என் பிஎம்டியில் கார் வெளில நிற்கிது அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன். அந்த மாதிரி கோட்டு போட்டு வரும்போது ஸோ ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே ஆன்சர் பண்ணியிருக்காரு. எல்லோரும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்கலாம் அவருக்கு.